உன்னோட பால் மேஜிக்க நீ வெளிய பயன்படுத்துறியா? அதாவது கொஞ்சம்தான். லூமினா, நான் உனக்கு நிறைய தடவை சொல்லி இருக்கேன், உன்னோட சக்தியை நீ ரகசியமா வச்சுக்கணும். எனக்கு தெரியும் சில ஆண்டி, இந்த தடவை மன்னிச்சிருங்க. உன்கிட்ட ஒரு சிறப்பான திறமை இருக்க, அதை நீ இந்த மாதிரி வெளியே பயன்படுத்தினா கெட்டவங்க எல்லாரும் உன்னை தேடி இங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல, இங்கதான் யாரும் இல்லையே. நான் சொல்றது உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ இப்ப வீட்டுக்கு போயிடு. ஹலோ கூடா. ஹலோ சில ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்பவுமே இப்படிதானா? என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டு போச்சு. ஓ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட ஹேர் ஸ்டைல மாத்தலாம். இல்ல, இதுவும் நல்லா இல்ல. இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, உனக்கு ட்ரெஸ் மாத்தலாம். முடிஞ்சது. இப்ப நீ இளவரசி மாதிரி இருக்க. இப்ப நம்ம 2 பேருமே இளவரசி தான். உண்மையான இளவரசி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்களோ? ஆமா, அவங்களுக்குன்னு அரண்மனையும் இருக்கும். அவங்களோட உடைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க எல்லாம் எந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கன்னு உன்னால கற்பனை பண்ண முடியுமா? கூடா, நம்ம என்னைக்காவது அரண்மனையை பாப்போமா? ஏதோ ஒரு நாள் நாமளும் நிச்சயம் பாப்போம். அந்த இடம் நிஜமாலே அற்புதமா இருக்கும்ல. நிச்சயம் அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ராத்திரி மட்டும் மக்கள் முன்னாடி நீங்க 2 பேரும் போய் நில்லுங்க. உங்களோட மக்களுக்கு நீங்க தேவை, உங்களோட ராஜ்யத்துக்கு நீங்க தேவை. அது மட்டும் இல்லாம எனக்கும் நீங்க தேவை. கலிகோ, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, எனக்கு மகாராணி புரியுது, எனக்கு நல்லா புரியுது. உங்கள மாதிரியே தொலைஞ்சு போன இளவரசிய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நாம ஒரு உண்மைய ஒத்துக்கிட்டே ஆகணும். அதாவது உங்களுக்கும் ராணிக்கும் வாரிசே கிடையாது. அதனால ராஜ்யம் கண்டிப்பா என்னோட மகனுக்கு தான் போய் சேரும். ஹலோ நியூ கிரீனோஸ் டிகோரஸ். ஒரு நிமிஷம், நீங்க எப்படி இருக்கீங்க? கலிகோ சொன்னது உண்மைதான் அரசரே. நமக்கு வேற வழி இல்ல. அற்புதம். அது மட்டும் இல்லாம இவனுக்கு பொருத்தமான மனைவியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அழகான கடல் கன்னிகளை வரவேற்போம். அந்த கடல் கன்னிகள்ல என் பையனுக்கு ஏத்த கடல் கன்னி யாரோ அவளை ராணியா தேர்ந்தெடுப்போம். என்ன சொல்றீங்க?